Assalamualaikum, welcome back to my channel Jasmine Petals Creation. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கீரைக்கரை நோம்பு கஞ்சி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்திட்டு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, இப்போ 100 கிராம் கோஸு, 100 கிராம் கேரட் போட்டாச்சு. ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நல்லா போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நான் பிறகு காட்டுறேன். மல்லிக்கீரையும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் நான் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வதங்கின பிறகு நான் காட்டுறேன். 200 கிராம் பச்சை அரிசி, 100 கிராம் பாசிப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 100 கிராம் மட்டன் போட்டிருக்கேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். 1 கப் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ குக்கரை லாக் பண்ணிவிட்டு வெயிட் வச்சுட்டு 4 விசில் விடணும். விட்ட பிறகு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் அடித்து முடிஞ்சிருச்சு. ப்ரெஷர்லாம் போன பிறகு திறந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அரை மூடி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள். இது நல்லா சூடு பண்ண பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே போதும். கஞ்சி ரெடி. நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீரைக்கரை நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.